ஒரு இளம் பெண் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. சரி, நான் 2 வருஷமா லவ் பண்ணி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட மாமியார் வீட்டில் எல்லாம் ஆண்கள் மட்டும்தான் முடிவெடுப்பாங்க. ஆண்கள் மட்டும்தான் அங்கே பேசணும். பெண்களுக்கு பேசக்கூட உரிமை கிடையாது. டைனிங் ஹாலுக்கோ நான் என்னுடைய கணவர் பக்கத்துல உட்காரக்கூடாது. தனியாக இருக்கும்போது பிரச்சனை பக்கத்தில் உட்காந்துக்கலாம். டைனிங் ஹால்லையும் எல்லாரும் இருக்கும்போது என்னோட கணவர் பக்கத்தில் நான் போய் அமரக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடு. எங்கள் வீட்டுக்காரங்க யாரும் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வரக்கூடாது. அதாவது எங்கள் மாமியார் வீட்டுக்கு, நான் இருக்கிற வீட்டுக்கு எங்களுடைய சொந்தக்காரங்க யாரும் வரக்கூடாது. பக்கத்து பெண்கிட்ட நான் சம்பிரதாயத்தை தான் பேசணும். நட்போடு கூட பேசக்கூடாது. நான் வாய் திறந்து எதுவும் பேசவே கூடாது. என்ன சமைக்கணுங்கிறது என்னோட மாமனார் மாமியார்ட்ட கேட்டுட்டு தான் நான் முடிவு பண்ணணும். மாடர்னாக ட்ரெஸ் பண்ணக்கூடாது. சுடிதார் மட்டும் போட்டுக்கலாம். பாக்கி எந்த ட்ரெஸ்ஸுக்கும் அனுமதியே கிடையாது. வெளியே அவுட்டிங் அதெல்லாம் போகிறதா கோயிலுக்கோ இல்லை ஏதாவது உறவினர் வீட்டுக்கு மட்டும்தான் போகணும். வேற எங்கேயும் போகக்கூடாது. வீட்டு நைட்டி அன்னைக்கு தான் யாராவது வந்தாங்கன்னா உடனே போய் நைட்டி மாற்றிடணும். வேற ட்ரெஸ் தான் போட்டுக்கணும். இந்த மாதிரி நிறைய கட்டுப்பாடுகள். நான் எங்கள் வீட்டை ரொம்ப சுதந்திரமாக வளர்ந்த பெண். இந்த கட்டுப்பாடுகள்லாம் கேட்டு எனக்கு மூச்சு முட்டிருச்சு. என்னுடைய கணவர் அவர்கிட்ட என்ன சொல்லுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவரும் அவங்க அம்மாவுக்கு அடிமையாகவே இருந்தார். ஒரு பொம்மை மாதிரி தான் அவரும் இருக்கிறாரு. அம்மா எடுத்து பேசுறதோ அப்பாட்ட எது சொல்றதோ அதுவே இல்லை. என்னோட கணவர்கிட்ட நான் சொன்னேன், இப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையை நீ வம்பாக்கிட்டீங்கன்னு கேட்டதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், எங்க அப்பா அம்மா தானே, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போ, இந்த மாதிரி அவர் சொல்றாரு. எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல சார். நானாக ஏற்றுக்கிட்ட வாழ்க்கை இது. விலகவும் முடியல, வாழவும் முடியல, ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்டாங்க. இன்னைக்கு நிறைய வீட்டில் ஆணாதிக்கம்ங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்குது. ஒரு ஏதோ கட்டுப்பாடுங்கிற பேர்ல ஒரு அடிமைத்தனமாகவே இருக்கிறாங்க. ஸோ அடங்கி போறதுங்கிறது வேற, அடிமைத்தனங்கிறது வேற. இன்னைக்கு நிறைய வீட்டில் தான் நடந்துட்டு இருக்குது. இதுக்கு ஆண்கள், அதாவது கணவராக இருக்கக்கூடியவர்கள் முதல் காரணம். அவங்க பேசுறதே இல்லை. அப்பா அம்மா ஏற்று பேச சொல்லல. தேவையான நேரத்தில் தேவையான விஷயம் அவங்க சொல்லணும். சொன்னா தான் உங்களை நம்பி வர பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். இதை ஆண்கள் புரிஞ்சுக்கிட்டாலே இந்த பிரச்சனையை அடியோட தவிர்த்துக்கலாம்.